ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அணிமாறுகிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். ஆதரவு எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து அணிமாறுவதால் சி.வி. சண்முகம் தரப்பு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. 25 பேர் சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவாக இருந்த நிலையில் நேற்று 5 கே. பழனிசாமியின் பக்கம் ஐக்கியமானார்கள். 3 பேர் ராஜினாமா செய்து டிவிகேவின் பக்கம் சென்றார்கள். இன்று இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் சி.வி. சண்முகம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இருபத்தைந்து பேர் சி.வி. சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக இருந்த நிலையில் நேற்று 5 பழனிசாமியின் தரப்புக்கு மாறினார்கள். 3 பேர் ராஜினாமா செய்தார்கள். இன்று மற்றொரு சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு எம்எல்ஏவும் தனது ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், தற்போது ஒரு இக்கட்டான நிலைக்கு சி.வி. சண்முகம் தள்ளப்பட்டிருக்கிறார். அவரோட அணியில இருந்த எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து அணி மாறுறாங்க, ராஜினாமா செய்யறாங்க. பரபரப்பான காட்சிகள் போயிட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குது வினீஷ்? அதிமுக தரப்புல தேர்தல் முடிவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் 2 தரப்புகளாக பிரிந்து அணிமாறி இருக்கிறார்கள். இபிஎஸ் தலைமையில் ஒரு குழுவாகவும், அதே போல எஸ். வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழுவாகவும் 2 பிரிவுகளாக பிரிந்து தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆலோசனையாக நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவருடைய தரப்பு எம்எல்ஏ இருந்த அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் கே.சி. பிரபாகர் அவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தற்போது அவர் வழங்குவதற்கான அந்த பணிகளும் ஒருபுறம் நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகனுடைய அலுவலகத்தில் அவர் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் நேரடியாக தற்போது வர தொடங்கியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தேர்தல் முடிவுக்கு பிறகாக அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேர் வெற்றி பெற்ற நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு பிறகாக பழனிசாமி தலைமையில 22 பேரும், சி.வி. சண்முகம் தலைமையில் 25 பேராக 2 அணியாக பிரித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக 2 தரப்பு எம்எல்ஏக்களும் ஒருபுறம் மாறி மாறி ஆலோசனை நடத்தி வந்திருந்தாலும் சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் நேற்றைய தினம் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு வந்து தங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் நேற்று இரவு பனையூரில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகாக சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்து இன்னும் பல எம்எல்ஏக்கள் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் கூறப்பட்ட நிலையில இசக்கி சுப்பையாவும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நேரடியாக சென்று தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் அடுத்து தாவேகாவில் இணைவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் நேரடியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக இந்த அலுவலகத்திற்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்திருந்தார். அதே போல முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன், அதே போல தருமபுரியினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஹரி உட்பட பல்வேறு எம்எல்ஏக்களும் இங்கு நேரடியாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் இன்று காலை நேரடியாக சட்டப்பேரவையில் சபாநாயகரை சந்தித்து அவர் கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். ராஜினாமா கடிதத்தை நேற்றைய தினம் சபாநாயகர்கள் ஏற்பதாக அறிவித்திருந்தார். அந்த 3 தொகுதிகளும் காலியானதாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது என்று அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவில் கொரோனா கிருஷ்ணமூர்த்தி நேரடியாக இந்த மனுவை கொடுத்திருந்தார். இது ஒரு முறை இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை சி.வி. சண்முகம் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது போன்ற பதில்கள் எல்லாம் கேள்வியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவருடைய இதுக்கு முன்பாக வந்த எம்எல்ஏக்களிடம் கருத்து கேட்கும் பொழுது நல்லதாகவே நடக்கும், சட்ட ரீதியாக நாங்கள் எதிரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் பேசியிருந்தார். சி.வி. சண்முகத்திடம் தற்பொழுது கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய பதிலை கோபமாக கூறி தற்பொழுது சென்றிருக்கிறார். தனது ஆதரவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா வெளியான ராஜினாமா செய்வதற்கான கேள்வி கேட்டபோது நத்திங் என பதிலளித்து அவர் சென்றிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என எப்போது குறித்து அறிவிக்கிறார்கள் என்ற கேள்விக்கும் ஒரு கோபமான பதிலில் தான் அவர் அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறார். இன்னும் இவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இன்னும் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது சி.வி. சண்முகம் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் இன்னும் பிற எம்எல்ஏக்கள் இங்கு நேரடியாக வர இருக்கிறார்கள். அவருடன் நேரடியாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் உறுதியான அறிவிப்பை வெளியிடுவார் என்று தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வினீஷ். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.